அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் நுண்ணறிவு மற்றும் சார்பு தொடர்பான மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் சார்பு தொடர்பான வினாக்களை தாங்கியதாக இந்த காணொளி உங்களை சந்திக்கின்றது. அந்த வகையில் இன்றைய காணொளியிலே 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவுப் பரீட்சைக்கான நுண்ணறிவு வினாத்தாளிலிருந்து ஒரு சில வினாக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் எமது சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் ஏனையவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் வினாக்களை பார்வையிடலாம். 96 தொடக்கம் 100 வரை உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அந்த விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது இலக்கத்தில் மட்டும் எழுதட்டுமா. குறித்தவொரு குடும்பம் ஒன்று 96வது வினா. குறித்த ஒரு குடும்பம் ஒன்றிலே தந்தையொருவர் தனது ஒரே மகனுக்கு தன்னிடமிருந்து தன்னிடமிருந்த இடத்தில் 4/1 ஒப்படைத்தார். இந்த இடத்தில் எஞ்சிய பகுதியை அவரது மகள்மார் சகலருக்கும் ஒரே சமமாக பகிர்ந்து வழங்கினார். அப்போது மகனுக்கு கிடைக்கும் பகுதியானது மகள் ஒருவருக்கு கிடைக்கும் பகுதியின் 3 மடங்காகும் எனில் அந்த குடும்பத்திலே எத்தனை மகள்மார் உள்ளனர் என்று சொல்லி இந்த வினாவப்பட்டிருக்கின்றது. அப்போ இதில் 4/1 வழங்கப்பட்ட அவர்கிட்ட இருக்கிற இடத்துல அவர்கிட்ட மொத்தமாக இருக்கிற இடம் நாங்கள் 4ஆல் பிரிவிடக்கூடிய ஏதாவது ஒரு இலக்கம் ஒன்று எடுக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த வினாவை அணுகிறதுக்கு குறைந்த இலக்கத்திலிருந்து, அதாவது குறைந்த இலக்கத்திலிருந்து 1 4ஆல் பிரிவிடக்கூடியதும் அதேவேளை இங்கே ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கங்களுக்கு 3 மடங்கு, அதாவது மகனுக்கு கொடுத்தது மகள் மேரிட்ட இருக்கிறதுல 3 மடங்கு. அப்போ அதை வச்சு கொண்டு தான் 3ஆல் பிரிவிடக்கூடியதும் அதேபோல் அந்த இலக்கம் 4ஆல் பிரிவிடக்கூடியதாக இருந்தால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வினாவை அணுகலாம்னு நினைக்கிறேன். அப்போ இதில் 4ஆல் பிரிவிடக்கூடிய 4 இருக்குது, 8 இருக்குது, அதெல்லாம் 3ஆல் பிரிவிடாது. 12 3ஆல் பிரிவிடும். இப்போ அவர்கிட்ட இருக்கிற மொத்த நிலத்தை நீங்கள் 12ஆக கருதுங்க, 12ஆக எடுப்போம். சரி, அது ஒரு எடுகோள் அடிப்படையெல்லாம் எடுத்து செய்கிறேன். சில வேளைகளில் இந்த விடை சரிக்கும் அல்லது அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கம் சரியாக வரலாம். அப்போ அவர்கிட்ட இருக்கிற மொத்த பங்கு 12. அதில் 4/1 பகுதியை அவர்கள் கொடுக்குறார். யாருக்குன்னு சொன்னால் மகனுக்கு கொடுக்குறார் 4/1 பங்கு. அப்போ 12 சொல்லிக்கிறீங்க என்றால் 3 பகுதியை அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ உதாரணத்துக்கு 12 நிலம் இருக்குன்னு வைப்போம். ஒரு கற்பனை தானே. தன்னிடமுள்ள இடத்துல 12 இடத்தை வச்சிருக்கிறார், அதில் நிலத்தை வச்சிருக்கிறார். அதில் 3 இடத்தை மகனுக்கு கொடுத்துருக்கார். மிச்சம் 8 இடம் இருக்குது. இந்த 8 இடத்தை அவர் தன் மகள்மாருக்கு பிரித்து கொடுக்க போறார். அதாவது தன்னிட்ட இருக்கிற மகள்மார் எல்லார்ட்டையும் சம அளவு, மகள்மார் எல்லாருக்கும் ஒரே சமமான அளவில் பிரித்து கொடுக்க போறார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுதி 8 சமனா பிரிக்கிறோம்னா இப்போ 8ஆ பிரிக்கலாம். பிரித்தால் ஒரு பகுதி போகும். அப்போ ஏன் 8ஆ பிரிக்கிறேன்டா, இந்த மகள்மார்கிட்ட இருக்கிற ஒரு பங்கு மகன்கிட்ட இருக்கிறது 3 மடங்காக இருக்கு. மகள்மார்கிட்ட ஒரு பங்கு மகன்கிட்ட இருக்கிற 3 மடங்காக இருக்க வேணும். ரைட். அப்போ 8ஆல் பிரித்தா 8 மகள்மார் இருக்கணும் என்றால் ஒரு பங்கு மகள்மாருக்கு போகுது. ஆகவே 3 மடங்கு மகன்கிட்ட இருக்குது. ஒன்றை போல அங்கெல்லாம் 3 மடங்கு அவர்கிட்ட இருக்கு. அப்போ இதில் 8 மகள்மார் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் பாருங்க. அப்போ இதில் ரைட் சாரி அதில் 3 கொடுத்தா மிச்சம் 9. ரைட், அதில் ஒரு தவறு இருக்கு, 9 இருக்குது. 9 நான் 1 வார மாதிரி தான் காட்டுறேன் என்றால் 1 3 மடங்கு தான் 3. சரிதானே. அப்போ 12 4ஆல் பிரித்தால் நான் 3 12 அவை 3 பங்கு மகனை கொடுத்துட்டோம். மிச்சம் 9 பங்கு இருக்குது. 9 பங்கை நான் 3 மடங்காக வரணும். அவைக்கு மகள்மாருக்கு போகிற பகுதி மகன்கிட்ட இருக்கிற 3 மடங்காக வரணும்னா 1 வரணும். அப்போ நான் 9ஆல் பிரிக்கிறேன். அப்போ 9ஆல் பிரித்தால் ஒரு பங்கு
மகள் மேலே கிடைக்குது. அப்போ மகள் மேலே கிடைக்கிறத போன்று 3 மடங்கு வந்து இப்போ மகன்கிட்ட இருக்குது. இது ஒரு விதம், இது ஒரு வழி. சரி, அப்போ விட சில வழி இதைத்தான் அமையலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 16 வந்து 3ஆல் பிரிவிடாது. பிறங்கால 20 24 3ஆலையும் பிரிவிடும். சரி, அப்படி போகும்போது மகள்மாரின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். அப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு லிமிட் அல்லது ஒரு மட்டத்தில் இருக்கும். எங்களுக்கு கூடுதலாக நாங்கள் இப்போ சாதாரணமாக கதைக்கும் போது ஒரு 12 13 பிறகு அங்கால குடும்பத்தின் அங்கத்தவருடைய எண்ணிக்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போ அந்த அடிப்படையில் நான் மிக குறைந்த இலக்கத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இதில் இதை வந்து தெரிவு செய்திருக்கிறேன். ஆகவே மகள்மாரின் எண்ணிக்கை வந்து 9. அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற மகள்மாற்ற எண்ணிக்கை 9. இதை விட குறைவான எண்ணிக்கை வந்து வராது. கூடுதலான எண்ணிக்கை வரும், ஆனால் அது வந்து ஒரு குடும்பத்தை விட அதிகமான எண்ணிக்கையானதாக இருக்கும் அந்த எண்ணிக்கை. ஆகவே நான் இந்த 9ஓட இதை வந்து மட்டப்படுத்தி இருக்கிறேன். விடை வந்து 9ஆகத்தான் இருக்க வேணும். அதை விட வேறு விடை வந்து அதுக்கு பொருத்தமாக அமைய வாய்ப்பு இல்லை. ரைட். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை இன்னும் கொஞ்சம் பெரிய இலக்கமாக போட்டாலும் அந்த 9 கடைசியாக முடியும். நாங்கள் சுருக்கும் போது 9 முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேறு இலக்கத்தை போட்டு பாருங்க. இதுதான் இதுக்குரிய என்னுடைய ஐடியா. இதைத்தான் நான் சொல்லலாம். கணித ரீதியாக அது சமன்பாட்டு வடிவத்தில் அணுகிறது. இப்போ சாதாரணமான ஒரு நபர் வந்து இந்த வினாவை வந்து இப்படி அணுகலாம்ன்றதான் என்னுடைய ஐடியா. அடுத்தது பாருங்க 97வது வினா. 375 பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒன்றில் புத்தக இலக்கங்களை இடுவதற்கு பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுதான் கேள்வி. அப்போ 375 பக்கங்கள் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 இருந்து 9 வரையான இலக்கத்தை தான் இடுவோம். அப்போ முதல் தரம் 1 இருந்து 9 வந்து ஒருக்கா தான் பயன்படுத்துவோம். ரைட். ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா கழிச்சிங்கன்னா எங்களுக்கு 8 இலக்கம் வரும். ஆனால் உண்மையில் எண்ணி பார்த்தீங்கன்னா 1 பெற வேணும், 9 பெற வேணும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு இலக்கத்தில் கூட்டலாம். அப்போ இதில் 9 இலக்கங்கள் பயன்படுத்தப்படுது. இப்போ இது நான் சொல்லியிருக்கிற விளங்கம் வந்து 1 இருந்து 9 கழிக்கும் போது 8 வருது. ஆனால் நாங்கள் பயன்படுத்தின இலக்கம் வந்து 9. அப்போ நீங்கள் கழிக்கிறதோடு ஒன்றை கூட்டணும். அந்த கழிக்கிறது என்னன்னா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை தான் காண்றோம். ஆனால் பயன்படுத்தின இலக்கங்கள் எத்தனைன்னு பார்க்கும்போது அதோட ஒன்றை கூட்டினா தான் கிடைக்கும். ஆகவே 1 இருந்து 9 வரையான 9 இலக்கங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். பிறகு பாருங்க, இது வந்து ஒற்றை இலக்கம். ஒற்றை இலக்கம் வந்து இவ்வளோ தான் பயன்படுத்துவோம். அது பிறகு பாருங்க 10 இருந்து 99 வரைக்கும் இரட்டை இலக்கங்கள் பயன்படுத்துவோம். 10 இருந்து 99 வரைக்கும் இரட்டை இலக்கம். அப்படி நீங்கள் கழிக்கும் போது இது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை வரும். பாருங்க, 99 10 கழிச்சா 89. ஆனால் அந்த 10 வந்து அதில் உள்ளடங்குறபடியால் ஒன்றை ப்ளஸ் பண்ணோம்னா அங்கே 90 இலக்கங்கள் பயன்படுத்தப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்றால் 3 இலக்கங்கள் வந்து 100 இருந்து 375 வரைக்கும் வந்து இந்த 100 இலக்கங்கள் வந்து பயன்படுத்துவோம். சாரி, 3 இலக்கங்கள் பயன்படுத்துவோம். பெரிய இலக்கத்திலிருந்து கழிப்போம். 375 100. அப்போ நாங்கள் பயன்படுத்துகிற இலக்கம் இது வித்தியாசம் தான் பார்க்குறோம். 275. அப்போ நான் 100 என்ற இலக்கத்தையும் சேர்க்கும் போது இன்னொன்றை கூட்டுறேன். ஆகவே 76 இலக்கங்கள், இதில் 3 இலக்கங்கள் பயன்படுத்தப்படும். 276 இலக்கங்கள் பாருங்க. அப்போ இந்த புத்தக பக்கங்களை நாங்கள் புத்தக இலக்கங்கள் பக்க இலக்கங்களை போடுறதுக்கு ஒற்றை இலக்கங்கள் 9, இரட்டை இலக்கங்கள் வந்து 90. அதே வேளை வந்து இந்த இரட்டை இலக்கங்களில் 90ல் 2 விஷயமா அதில் நான் அதை பெருக்க வந்து மறந்துட்டேன். பாருங்கள், இரட்டை இலக்கத்தில் வந்து பாருங்கள் ஒற்றை இலக்கம் ஒன்றை தான் பெறும். ரைட். நீங்கள் ஒரு தடவை பாருங்க, ஒற்றை இலக்கங்களை நாங்கள் ஒருக்கா பயன்படுத்துவோம். அப்போ 1ஆல் பெருக்கிறோம் 9. அடுத்தது பாருங்கள், இரட்டை இலக்கம் வந்து 90 பயன்படுத்துகிறோம். ஆனால் 2 இலக்கங்கள் இருக்குது. இரட்டை இலக்கங்கள் 90 இலக்கம் பயன்படுத்த போகிறோம். ஆனால் 2 இலக்கங்கள் சேர்ந்தால் தான் அது இரட்டை இலக்கம் சொல்லுவோம். அப்போ 2ஆல் பெருக்கினீங்கன்னா 180 இலக்கம் பயன்படுத்துவோம். மொத்தமாக இலக்கம் தான் கேட்டது எங்கள்கிட்ட. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இலக்கங்கள் பயன்படுத்த போகிறோம். அப்படி வந்து நாங்கள் 3 இலக்கங்கள் 276 இலக்கங்கள் பயன்படுத்தணும். அப்படி அதில் 3 இலக்கங்கள் 276 பக்கத்துக்கு பயன்படுத்த போகிறோம். அதில் 3 இலக்கங்கள் இருக்குது. ஆகவே 3ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 828 இலக்கங்கள் பயன்படுத்தப்படும். பாருங்க. அப்போ இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது, திரும்பவும் ஒருக்கா சொல்கிறேன், 1 9 வரையான ஒற்றை இலக்கங்கள் ஒருக்காத்தான் பயன்படுத்தும். ஆக 1ஆல் பெருக்கி இருக்கிறோம் 9. இரட்டை இலக்கங்கள் 90 இலக்கங்கள் இரட்டை இலக்கம் பயன்படுத்துகிறோம்.
அந்த 90 பக்கத்துக்கும் பயன்படுத்திக்க 2 இலக்கங்கள் வருது. ஆகவே 2ஆல் பெருக்கணும்னா 180 இலக்கம் அதில் பயன்பாட்டுக்கு வருது. 3 இலக்கங்கள் 276 பக்கத்துக்கு 3 இலக்கங்களை நாங்கள் பதிவிட போகிறோம். அப்படி 276 பக்கத்துக்கு 3 இலக்கங்களை பதிவிடும் போது 3ஆல் பெருக்க வேணும். அப்படி பெருக்கும் போது 828 இலக்கங்களை நாங்கள் அதில் பயன்படுத்துகிறோம். ஆகவே மொத்தமாக 1017 இலக்கங்களை இந்த பக்கங்கள் அடையாளப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். இலக்கங்களின் எண்ணிக்கை தான் எங்கள்கிட்ட கேட்டது. அது திரும்ப திரும்ப ஒரு இலக்கங்கள் பயன்படுத்தலாம், அதில் பிரச்சனை இல்லை. அப்படி தான் வரும். ஏன்னா 1லிருந்து 9 வரை இருந்தான இலக்கம் சரிதானே. அப்படி நாங்கள் 1017 இலக்கங்களை பயன்படுத்த முடியும். அல்லது பயன்படுத்தினால்தான் இதுக்கு பக்கங்களை நாங்கள் இட முடியும். அப்போ இதுக்குரிய விட 1017. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு அது தெளிவில்லைன்னு திரும்ப ஒருக்கா வாசிக்கும் போது விளங்கும், திரும்ப ஒருக்கா பார்க்கும்போது விளங்கும் உங்களுக்கு இது. அடுத்தது 98வது. 98வது பார்த்தீங்கன்னா, பேனை ஒன்றின் விலை 25 ரூபாவும் பென்சில் ஒன்றின் விலை 15 ரூபாய்களும் ஆகும். மாணவன் ஒருவன் பேனாக்கள் மற்றும் பென்சில்களை விலைக்கு வாங்குவதற்கு செலவழித்த மொத்த பணம் 170 ரூபாய் ஆகும். அவ்வாறெனில் அவர் விலைக்கு வாங்கிய பேனாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்போ என்னென்றால், பேனான்ற விலை பேனான்ற விலை 25 ரூபா. அப்போ இந்த பேனான்ற விலை 25 ரூபாண்டா 25 ரூபா எந்த ஒரு இலக்கத்தால் பிரித்தாலும் ஒன்றில் 5 பெறணும், முடிவு கடைசி இலக்கம் இல்லை 0 பெறணும். அல்லது நாங்கள் இந்த பெறுமதியை 25ஆல் பிரிக்கும் போது 5ல் முடியணும் இல்லை 0ல் முடியணும். அதே மாதிரி தான் 15 ரூபாவுக்கும் இது 5 மடங்கு. அப்போ இறுதி இலக்கம் 5ஆக வரும் அல்லது 0ஆக வரும். சரி, அப்போ அதன் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இதுக்கு பார்க்கலாம். 170 ரூபா காசு தான் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நாங்கள் 170 ரூபாவில் அவர் ஒரு பேனையை வாங்குறாருன்னு எடுப்போம். வாங்கினா மிச்சம் எவ்வளோ வேண்டாம், ஒரு பேனையை வாங்குறாருண்டா மிச்சம் 145 ரூபா வரும். 145 145 15ஆல் சுருக்கலாமா, 15ஆல் பிரிக்கலாமா? இல்லை. அப்போ 15ஆல் 145 பிரிவிடாது. அப்படி பிரிவிடாபடியா அந்த ஒரு பேனையும் மிச்சம் பென்சில் வாங்குறாருன்ற முடிவுக்கு வரலாது. அப்போ ஒரு பேனை வாங்குறாருன்ற முடிவுக்கு வரலாது. இப்போ எத்தனை பேனை வாங்குறாருன்னு எனக்கு கேள்வி. அடுத்து 2 பேனை வாங்குறாருன்னு வைப்பான். 2 பேனை வாங்கினால் 50 ரூபா போயிடும். அப்போ மிச்சம் 120 ரூபா இருக்குது. 120 நாங்கள் 15ஆல் பிரிக்கலாம். பிரித்தோம் என்றால் 8 பென்சில் வாங்கலாம். இப்போ 8 பென்சில் வாங்கலாம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா 5 பேனையும் 2 பேனையும் 2 பேனை அல்லது 8 பென்சில் வாங்கலாம். பாவம் வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கான முழுக்கதும் பார்க்க வேணும். அடுத்தது 170 75 ரூபா 3 பேனை வாங்குறாருன்னா 95 கழிக்க வரும். இப்போ 95 15ஆல் பிரிவிடாது. அப்போ அந்த 3 பேனை வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4 பேனை வாங்குறாரு பாருங்க. 4 பேனை என்றால் 100 ரூபா. ஆக 70 ரூபா மிச்சம் பெறும். 70 ரூபா 15ஆல் பிரிக்கிறாது. அப்போ 4 பேனை வாங்குறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அடுத்து 5 பேனை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டு பாருங்க. 5 பேனை 125 ரூபா. அவை 125 போனால் 45 ரூபா மிச்சம். அவை 45 15ஆல் பிரித்தா 3 பென்சில் வாங்கலாம். அப்போ 5 பேனையும் வாங்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 பேனையும் 3 பென்சிலும் வாங்கலாம். தொடர்ந்து போவோம். இது அடுத்த பாருங்க 170 ரூபாய் இருக்குது. 6 பேனை வாங்கினா 150 ரூபா. மிச்சம் 20 ரூபாய் இருக்குது. ஆனால் 20 ரூபா 15ஆல் பிரிவிடாது. அப்போ இதுக்கு பிறகு போயிடாது. என்னன்னா அங்கே பென்சில் வாங்க முடியாத நிலையை போயிடும். ஆகவே அவர் வாங்கக்கூடிய பேனை என்ற அளவு 2 பேனை வாங்கலாம் அல்லது 5 பேனை வாங்கலாம். அப்போ இதுக்கு பொருத்தமான விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருத்தமான விடை 2 பேனை அல்லது 5 பேனை. 2 பேனை வாங்கலாம் அல்லது 5 பேனை வாங்கலாம். நீங்கள் திரும்ப ஒருக்கா பார்த்தீங்கன்னா தெளிவாக விளக்கம் கிடைக்கும் அதுக்கு. அடுத்தது 99வது வினா. குறித்த ஒரு குடும்பம் ஒன்றிலே ஒவ்வொரு மகளுக்கும் சகோதரங்களின் எண்ணிக்கைக்கு சமமான எண்ணிக்கையில் சகோதரிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகளுக்கும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் சகோதரன் எண்ணிக்கையும் சமனாக இருக்கும்.
அவ்வாறே ஒவ்வொரு மகனுக்கும் சகோதரங்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு சகோதரிகள் உள்ளனர். அவ்வாறெனின் அந்த குடும்பத்திலே இருக்கும் மகள்மார் மற்றும் மகன்மாரின் கூட்டுத்தொகை எவ்வளவு? மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு கேள்வி. ரைட். இப்போ இதை நாங்கள் அணுகிறது இப்போ மடங்குன்னு சொல்லும்போது பெரிய இலக்கங்களை பார்க்க வேண்டாம், சிறிய இலக்கங்கள்ல இருந்தே போகலாம். நாங்கள் இதில் இப்போ ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லி எடுப்போம். நாங்கள் ஒரு பெண் இருந்தால் இதில் சொல்லப்பட்டது பார்ப்போம். ஒரு மகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகளுக்கும் சகோதரங்களின் எண்ணிக்கை சமமான எண்ணிக்கையில் சகோதரிகள் உள்ளனர். சரியான. அப்போ ஒரு மகளுக்கு வந்து 2 சகோதரம் இருக்குன்றால் 2 சகோதரியும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் பார்க்குறேன். அதாவது 3 மடங்கண்டபடியாக நான் 3ஆல் அது மகளையும், அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மகள் இருக்குது, 2 மகன் இருக்குது இந்த கூற்றின்படி. சரிதானே. அடுத்த அவ்வாறே ஒவ்வொரு மகனுக்கும் சகோதரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கு சகோதரிகள் இருக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆண் இருக்கு, எஃப் அண்ட் ஃபீமேல் 3 பேர் இருக்கணும். அதை வந்து மேலே ஒரு சகோதரி இருக்குது இந்த இடத்துல, ஒரு சகோதரி. அப்படி சகோதரிக்கு வந்து சகோதரனும் சகோதரனும் சமன். 2லிருந்து 2 சகோதரி இருக்குன்னா 2 சகோதரன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மொத்தமாக இப்போ எத்தனை மகள் மேல் இருக்கணும் அல்லது பெண்கள் இருக்கணும்னா 3 பேர். இப்போ நான் சொன்னதின்படி எத்தனை ஆண்கள் இருக்கணும்னா 2 பேர். இப்போ வருவோம் அடுத்த நிபந்தனை பாருங்க. அவ்வாறு ஒவ்வொரு மகனுக்கும், அப்போ இப்போ மகன் ஒன்று எடுப்போம். ஒரு மகன் என்றால் அவருக்கு எத்தனை சகோதரம் இருக்காண்டா இப்போ ஒரு சகோதரம் தான் இருக்கு. ஏன்னா ரெண்டு ரெண்டு ஆண்கள் இருந்தவ அது பிள்ளைகள் 2 பேரும் சகோதரங்கள் தான். அதில் ஒரு சகோதரன் எடுத்தோம்னா ஒரு சகோதரன் இருக்கிறார். அதை போல 3 மடங்கு சகோதரி, இப்போ 3 பெண்கள் இருக்கணும் தானே, அப்போ 3 சகோதரி. ஒவ்வொரு மகனுக்கும் சகோதரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கு சகோதரிகள் உள்ளனர். அவ்வாறெனின் அந்த குடும்பத்தில் இருக்கும் மகள்மார் மற்றும் மகன்மாரின் கூட்டுத்தொகை யாது? அப்போ பாருங்க, 3 மகன்மாரும் இருக்கணும். ஆகவே மொத்தமாக வந்த வீட்டை 5 பேர் இருக்கணும். இந்த கூட்டுத்தொகை மகள்மார்ட்டையும் மகன்மார்ட்டையும் கூட்டுத்தொகை 3 மகள்மார் 2 மகன்மார், அப்போ மொத்தம் 5 பேர் இருக்கணும். சரிதானே. அதாவது நீங்கள் அந்த மடங்களை பற்றி கதைக்கும் போது மிகச்சிறிய இலக்கங்கள்ல இருந்து பார்த்தோன்னு வாங்க. பெரிய இலக்கத்துக்கு போனோம்னா அது விடியே பிழைச்சிடும். மற்ற யதார்த்தத்தில் என்ன சொல்றது, இது குடும்பம் என்று சொல்லும்போது பெரிய எண்களில் போக போகிறது இல்லை தானே. அப்போ அதையும் நீங்கள் கருத்து விடுங்க. மடங்கண்ணும் போது நீங்கள் பொதுவாக இந்த சிறிய இலக்கங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஓகே. சரிதானே. அடுத்தது பாருங்க. 5 4 54,730 என்ற எண்ணில் உள்ளடக்கப்பட்டுள்ள எல்லா இலக்கங்களையும் பயன்படுத்தி 70,000க்கும் குறைந்த 5 பெருக்கங்களான ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 5 இலக்கங்களை கொண்ட எத்தனை எண்களை அமைக்க முடியும்? அப்போ இதில் 5 பெருக்கமாக இருக்கணும், 5 இலக்கங்களை கொண்டதாக இருக்கணும். இதுதான் நிபந்தனை. 5 பெருக்கம் என்றால் இறுதி முடிவு என்னவா இருக்கணும் என்றால் 5ல் முடியணும் இலக்கம் அல்லது 0ல் முடியணும். இது நிபந்தனை சரிதானே. அப்போ 5 தொகுதிகள் இருக்க வேணும். 5 இலக்கங்கள் இதில் இருக்க வேணும். ரைட். இதுதான் 5 இலக்கம். அப்போ நான் முதலாவது ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இப்போ முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வரலாம், 5 வரலாம், 3 வரலாம். 0 வந்தால் அது 5 இலக்கம் இல்லை தானே. முன்னுக்கு 0 வந்தால் 4 இலக்கம் மாறிடும். அப்போ முதலாவது இலக்கமாக இந்த 3 இலக்கங்கள் தான் வரும். ஏன் 7 வராது என்ன காரணம்டா 70,000த்துக்கு உள்ள வேண்டா 70,000 வராதானே, 70,000த்துக்கும் குறைந்தேன்னு சொன்னான். ரைட். அப்போ இப்போ கடைசி இலக்கம் 0 இருக்கணும் அல்லது 5 இருக்க வேணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் 4 இருக்குன்னு எடுப்போம். அடுத்து 2வது இலக்கம், 3வது இலக்கம், 4வது இலக்கம், 5வது இலக்கம் 0 என்று எடுப்போம். அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதை நாங்கள் இந்த 3 பெற்றுவரியல்னு சொல்லிக்கணும். அதாவது ஒன்றின் பெருக்கம் ஒவ்வொன்றும் பெருக்கப்படும் 2, இப்படி 3ஆல் வந்து உருவாக்கப்படும். ஆகவே 6 வாய்ப்புகள் இதில் இருக்கு. அதே மாதிரி
முன்னுக்கு 4 இருக்குது. 1 2 3 இலக்கம் 4 இலக்கம் கடைசியில் 5. அப்போ இதுக்கும் அதே மாதிரி வாய்ப்பு இருக்குது பாருங்க. 1 தர 2 தர 3 6 வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இலக்கம் 5 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 3 எடுப்போம். 3 பார்த்துட்டு அங்கே போவோம். 3க்கும் இதே மாதிரி 0 கடைசியில் முடிஞ்சால் 3 வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே 1 தர 2 தர 3 3 வாய்ப்பை நாங்கள் பெருக்கிறோம். அவ்வளோதான். 6 இலக்கங்களை உருவாக்க முடியும். அடுத்தது 3 1 2 3 இலக்கம் நடுவில் வரப்போது 5ல் முடிய போகுது. ஆகவே 1 தர 2 தர 3 3 வாய்ப்புகள். இதிலையும் 6 இலக்க தொகுதியை உருவாக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 வரப்போகுது. 5க்கும் இதே மாதிரி தான் 1 2 3 முன்னுக்கு 5 வந்தால் பின்னுக்கு 0 முடிய போகுது. இவரும் 6 வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 இலக்கங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0 வரா 0 பாருங்க. முன்னும் 0 போட்டுவிட்டீங்கன்னா அங்கே வர இலக்கம் வந்து 4 இலக்கங்களை கொண்டதாக மாறிடும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இலக்கங்களோட நாங்கள் இப்போ 7 சேர்க்கையில் 7 இந்த 3 இந்த நடுவுக்குள்ளான வரப்போகுது, இந்த இதுக்குள்ளான வரப்போகுது. அப்போ அவருக்கும் 3 வாய்ப்பு இருக்கு. 7 எடுத்தோம்னா 7க்கும் 3 வாய்ப்புகள். இந்த இலக்கங்களோட ஒவ்வொரு இலக்கத்தோடையும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப 7 ஒவ்வொரு இடத்துல அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நாங்கள் 7க்கும் இந்த 3 வாய்ப்பு இருக்குது. ரைட். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் 6 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 36 இலக்கங்களை உருவாக்க முடியும். இந்த 6 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 36 இலக்கங்களை உருவாக்க முடியும் உங்களால். ஆகவே இதில் வரப்போகிறது வந்து 36 இலக்கம். இதோட நாங்கள் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இது கடைசி வினா உங்களுக்கு போதிய விளக்கம் இல்லைன்னா சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஊடாக வந்து உங்களுக்கு விளக்கங்களை தரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது சேனலோட. நன்றி.